எல்லாருமே அர்ப்பணிச்சு சொல்லிடலாம் ஒரு தடவை. ம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்துசாரம் அகர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா 210 நினைக்கிறேன், 211 இருந்து. ஆமா 211. அவள் புத்தகம் இல்லை, கையில் எடுத்துக்கலாம். 211. பாக்கியம்மா புக்கை வச்சுக்கீங்களாம்மா கையில? பாக்கியம்மா சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். எம்மையும் எனை விட்டு இறையும் பிரியாது அம்மை அம்மை அப்பனுமாய் அருட்பெரும் ஜோதி. அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி. எம்மையும் கரெக்ட் தானங்க? அந்த குரல் தான். எம்மையும் 211 மாத்திருக்கேன். சாதி மதம்னு வரும். ஆமாங்கய்யா கரெக்ட். ஒரு நிமிஷம் ஐயா. எஸ். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. ஜாதி மதம் சமயம் இதெல்லாம் வந்து பொய் ஆதியில் உணர்ச்சியார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆதியிலேயே உணர்ச்சிருக்காரு வள்ளலாருக்கு. ஆதியிலேனா காலகாலமா இருந்துட்டு இருக்குது. அது வந்து எப்போ உணர்த்திட்டீங்க எனக்கு. மனித பிறப்பு உண்டாக சமயத்திலே அதெல்லாம் கிடையாது, ஆதியிலேயே கிடையாது ஜாதி மதம்லாம். இவங்க வந்து தொழிலை வச்சு ஜாதியெல்லாம் உண்டு பண்ணிட்டாங்க. அது ஒரு ப்ரொஃபஷனலா எல்லாரும் வாழ்வாதாரத்துக்காக அது உருவாக்கப்பட்டதுதான்றாது. அவங்களே உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஓகே. சாதியும் மதமும் சமயம்ன்றது வந்து மதங்களோட உட்பிரிவு. எல்லாம் சேர்த்துட்டாரு, அதையும் தான். அதையும் சேர்த்துட்டாரு. ஓகே. சாதியும் சமமும் மதமும் சமயமும் சாதியும் மதமும் சமயமும் பொய்யன. இது எல்லாமே பொய் தான். ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் எனக்கு வந்து ஆதியிலே உணர்த்திட்டீங்க அப்படின்னா வந்து அப்ப நம்ம எதை வழிபடணும், எதுதான் உண்மைன்றது சொல்ல வராங்க இந்த இடத்துல. இதெல்லாம் பொய்னா எது உண்மை? மனித ஆன்மநேய ஒண்டிதான் உண்மை. ஆன்மநேயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு. ஓகே. இறைவனா அப்ப நம்ம எதை கவனிக்கணும்னா ஒளி வழிபாடு தான் வந்து இறை வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன ஒளி வழிபாடு மனிதநேயமும் ஒளி வழிபாடும். ஓகே. அன்பு கருணை பழகிறதுக்கான விஷயம், நமக்குள்ள வச்சிருக்க வேண்டிய விஷயம், வெளியில பார்க்க வேண்டிய விஷயம் ஒளி வழிபாடு தான். தீப ஒளி தான் வந்து இறைவனா நம்ம பாவிக்கணும்ன்றது தான் சொல்ல வராங்க. சாதியும் சமயமும் மதமும் பொய்யன. சாதியும் மதமும் சமயமும் பொய்யன. சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி. ஸோ இதெல்லாம் பொய். நீங்க மனிதநேயமும் அதாவது அன்பும் கருணையும் வந்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வெளியில நீங்க பார்க்கணும், இறைவனா வழிபடணும்னா பாவிக்கணும்னா ஒளியை வழிபடுங்க அப்படின்றது தான் பொருளா கொடுக்குறாங்க. அந்த கருத்துக்குள்ள மயர்ந்திடியேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடியேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. மயர்ந்திடல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல். மயர்ந்திடல்னாக ஒரு மயக்கத்தை சொல்றாரு. உலகத்துக்கு பொய்யானது, உடம்புன்றது ஒரு பொய்யானது. இது பொய்யான இதுல வந்து மயக்கத்துல இருக்காதீங்க. எதை பார்த்தும் ரொம்ப வியப்படைஞ்சிடாதீங்க. ஒரு மயக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. சிறிதும் மனம் தளர்ந்த அஞ்சல். மனசு தளர்ந்துடாதீங்க. இதெல்லாம் பார்த்து உலகத்தில் நடக்கிற விஷயங்களையும் உடல் நடக்கிற விஷயங்களையும் பார்த்து மனம் தளர்ந்துடாதீங்க. மனம் அஞ்சல் பயப்படாதீங்க. சோர்வடைஞ்சிடாதீங்க. அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட நம்ம நீங்க ஒருத்தர்கிட்ட தான் நீங்க சரணடையணும். நம்ம உடம்புக்குள்ளேயே நெற்றிப்புறத்துல திருச்சிற்றம்பலத்துல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவன் இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் தான் நீங்க சரணடையணும். இந்த உலகத்துல இருக்கிற எதை பார்த்து நீங்க திகப்படைஞ்சிடாதீங்க. அப்படியே பிரம்மாண்டமா நினைச்சிடாதீங்க. திகப்படைஞ்சிடாதீங்க, ரொம்ப பிரம்மாண்டமா நினைச்சிடாதீங்க. இந்த உலகம் ரொம்ப பிரம்மாண்டம், இங்க இருக்கிற காசு பணம் ரொம்ப பெரிய ஆளுங்க, இல்ல வந்து நிறைய வந்து பதவியில இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க சொல்லிட்டு, இல்ல ஒரு டாக்டர்ஸ் பெரிய ஒரு இன்ஜினியர் பெரிய சொல்லிட்டு யாரையோ பார்த்து நீங்க வந்து இங்க பிரம்மாண்டமா நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு முன்னாடி இங்க யாருமே வந்து பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியும்.
ஸோ இங்க மரணமில்லா பெருவாழ்வை யாரால தர முடியும்னா இங்க வாழக்கூடிய பிரம்மாண்டத்தில் உச்சத்துல உலகத்துல பிரம்மாண்டத்தில் உச்சத்தில் கூட அவருடைய மரணத்தை அவரால் ஜெயிக்க முடியாது. அவருடைய நோயை அவரால் ஜெயிக்க முடியாது. அவருடைய மனக்கவலையை அவரால் வெல்றதுக்கு அவர் போராட வேண்டியதா இருக்கும். சேர்த்துக்க முடியாது, சரி பண்ணிக்க முடியாது. அதை எல்லாமே சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளேயே ஒண்ணு இருக்குது. அவர் தான் திருச்சிற்றம்பலத்துல அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர். அவர் இருக்கிறதுனால நீங்க எதை பார்த்தும் திகைப்படைஞ்சிடாதீங்க, சிறிதும் மனம் தளர்ந்துடாதீங்க. சின்ன விஷயத்த கூட பல மனசு வந்து சுதந்திராதீங்க. சோ எதை பண்ணு பயந்துடவும் கூடாது. அயர்ந்துட்டேன்னா பயப்படவும் தேவையில்ல. ரொம்ப பயப்பட தேவையில்ல. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா நம்ம திருச்சிற்றம்பலத்துல அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரா இறைவன் சிரசிலையும் புருவமத்திலையும் தான் இந்த அதுக்கான ஆதாரம் இருக்கு. அதற்கான செயல்கள் செய்யுங்க. அதாவது போன வாரம் படிச்ச குரல் தான், அந்த மௌனத்துல இருந்து ஒலியா நம்ம வந்து இறைவனை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். அதுக்கப்புறம் சக்தி வடிவமா வந்து பிராணாயாமம் மூலியமாகவும் இறைவனை நம்ம வந்து உள்ள நமக்குள்ள பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். இது ரெண்டு தான் செயல். ரியல்ல வாழ்றதுக்கு அன்பும் கருணையும் தான் ஆதாரம். சோ நம்ம ரியல்ல வந்து ரியல் ஆன்மநேயம், ஆன்மநேயத்துல வந்து அன்பும் கருணையும் இருந்தாதான் ஆன்மநேயம் உண்டாகும். எஸ் எஸ். அந்த ஆன்மநேயன்றது வந்து உயிர் உருக்கம். கரெக்ட் தானங்க ஐயா? உயிர் உருக்கம். எல்லா உயிர்மலையும் நம்ம அன்பு வர்றதுக்கும் ஒரு உருக்கம் இருக்கும். உயிர்ன்றது வந்து இறைவன், அதுதான் உள்ளார ஒளியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அது அவர்தான் இறைவனாகவும் ஒளியாகவும் நமக்குள்ளே இருக்கிறது. எல்லா ஜீவன்லயும் இருக்கிறது அதுதான். அங்க நமக்குள் மட்டும் எல்லா ஜீவன்லயும் அதுதான் உயிர் ஒளி தான் வந்து உள்ளொளியா இருந்து அந்த ஜீவனை இயக்கிட்டு இருக்கு. அது அண்டத்திலயும் இருக்கு, நமக்குள்ள பிண்டத்திலயும் இருக்கு, நம்ம உடம்புலயும் இருக்குன்றதான் பொருள். இந்த 2 குறள் படிச்சிருக்கோம். இந்த 2 குறள்ல வந்து யாருக்காவது வேற கருத்து இருந்தாலும் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குறள் வந்து சாதியும் சமயமும் பொய்யன, சாதியும் மதமும் சமயமும் பொய்யன, ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்ஜோதி, மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல், அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெருஞ்ஜோதி. ராமோய்யா அடுத்த குறள் போயிடலாங்களா? தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசரத் தெரிந்த அருட்பெருஞ்ஜோதி. தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசரத் தெரிந்த அருட்பெருஞ்ஜோதி. தேசுன்றது என்னங்க ஐயா? ஒளியா இருக்குமோ? ஒளி. தேசுன்றது உடல் வந்து ஒரு விதமான ஒரு பிரகாசத்துக்கு ஒரு முகம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கலையா தெளிவா வரும். தேஜஸா இருக்குவாங்க, தேஜஸா இருக்குவாங்க. அருளொளி. தேஜஸ் வர்றதுக்கு திகழ்தரு தேஜஸா திகழறதுக்கு திருநெறி பொருளியல். திருநெறினாக்கா அந்த ஒழுக்கங்கள். திருநெறினா உயர்ந்த நெறிகள், உயர்ந்த நெறிமுறைகள். பொருளியல். ஆசர சரித்த அருட்பெருஞ்ஜோதி. ஆசரனாக தெளிவாக தெரிவிக்குது. அருட்பெருஞ்ஜோதி தான் அருட்பெருஞ்ஜோதி உணர்வுள்ளதான் அதெல்லாம் தெளிவா நமக்கு தெரிவிக்குது. அதாவது சொல்லுங்க ஐயா. தேசுர தருதுன்றாங்க. இந்த தேஜாச கொடுக்கறது, அதுக்கு உண்டான பொருளியல் அது கொடுக்கறது. ஆசர தெரித்த அருட்பெருஞ்ஜோதி இறைவன் தான் நமக்கு கொடுக்குற. இறைவனை உணரக்குள்ளதான் அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. பூர்வ மத்தியில இருக்க அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர் உணர்ந்தோம்னாக்கா இந்த உடல் இயக்கங்கள்லாம் வந்து அழகாகவும் முழுமையாகவும் நமக்கு அடையுது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த குறள்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரைஸே கிடைக்குதுன்றாரு. என்னன்னா இந்த உடம்போட வாழக்கூடிய நமக்கு அழியாத ஒளி உடம்பா கிடைக்கும். தேசுர திகழ்தரு அழியாத ஒளி உடம்பா திருநெறி. அதுக்காக தான் இந்த நெறிகள்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த நெறிகள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நம்மளை கஷ்டப்படுறது கிடையாது. ஒரு நாக்குக்கு ஒரு ஒழுக்கம், மூக்குக்கு ஒரு ஒழுக்கம், கண்ணுக்கு ஒரு ஒழுக்கம், உடம்புக்கு ஒரு ஒழுக்கம், இது மாதிரி ஒழுக்கம்லாம் இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த திருநெறி. அதான் திருநெறி வந்து அது என்ன கொடுக்கும்னா இந்த உடம்பானது அழியாத ஒளி தேகமா பெற்று ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையில வாழ்றதுக்கான ஒரு வாழ்வில் கிடைக்க போகுது. அது வந்து அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர் தான் நமக்குள்ள தரப்போறாரு. இந்த திரும்ப ஒவ்வொரு டைம் அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இறைவனை நீங்க வெளியில போய் தேடிடாதீங்க, புறத்தையே போய் தேடிடாதீங்க. இந்த வேளாண் நமக்கு அருகாமையிலேயே பூர்வ மத்தியில உள்ளார நமக்கு ஜோதியா இறைவன் விளங்குறாரு, கிட்டக்கையே இறைவனை பிடிச்சிங்க அப்படின்றாரு. அந்த வேதாந்த சித்தாந்தங்கள்லாம் நம்பி இந்த நேரம் நல்ல நேரம், அந்த நேரம் கெட்ட நேரம், இந்த ராவுகாலம் இந்த நேரம் ராவுகாலம், இந்த நேரத்துல இறைவனுக்கு உகந்த நேரம் அப்படி கிடையாது. இறைவன் எப்பொழுதுமே உயிரொலியா உள்ளொலியா நம்ம ஒன்றுக்குள்ள இயங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கணப்பொழுது நான் ஒன்று விட்டு விலகினாலும் நீ மரணத்தை தழுவிடுவ. அப்ப எல்லா நேரம் அவரு நீ உயிரோட இருக்கிற எல்லா நேரமும் நமக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் தான். கரெக்டு தானங்க ஐயா?
ஆமாமா. இறைவனோட அருகில் இருக்கணும். இறைவனோட எல்லாத்தையும் படைச்சது இறைவன். அந்த இறைவன்கிட்டயே நம்ம நெருங்கிட்டோம். ஆ ஆ ஆ ஆ ஆ அப்போ வந்து எல்லாமே இதை வந்து இந்த அன்புமயமா கருணைமயமா நம்ம பயன்படணும் முடிவு பண்ணிட்டோம்னா இந்த அற்புதஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துறாங்க. அவர் தான் இறைவன்றதை ஸ்ட்ராங்கா புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அது தியானத்தின் மூலியமாவும் இந்த பிராணாயாமம் மூலியமாவும் அதை நம்ம உணரலான்றது தான் பொருள். அடுத்த குரல் போயிடலாங்களா? ம். காட்டிய ஆ காட்டி உலகெல்லாம் காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெருஞ்சோதி. ஆட்டியல் புரியும் காட்டிய அருட்பெருஞ்சோதி. உலகம் காட்டிய இந்த உலகெல்லாம். ஒரு உலகம் இல்லாம நிறைய உலகம் இருக்குதுன்றார். ஓ ஓ ஓ, காட்டிய உலகெல்லாம் ஒரு வல்லமையை கருணையால். காட்டியிருக்காங்க. ஆமா. ஓ அவருக்கு சித்தி கிடைச்சிருக்குது அது மாதிரி எல்லா எல்லா உலகம் இருக்கிறது அவர் பார்க்கறதுக்கான சித்தி எல்லா கிடைச்சிருக்கு. உலகத்தையும் பார்த்திருக்காரு. ஓ ஓ ஓ, அவருக்கு ஓ. அவருக்கு இந்த ஒரே ஒரு உலகம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல உலகம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அற்புதஞ்சார்ந்தவர் கருணையால கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இதெல்லாம் இருக்கு கருணையா இருந்ததுனால அதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆமா. ஓ ஓ ஓ, ஓ. ஆட்டியல் புரிகின்ற அற்புதஞ்சோதி. ஸோ நம்ம இது இந்த ஒரு உலகம் தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கோம். ஒரு அண்டம் தான் இருக்கும். அது உலகம்ன்றது ஒரு அண்டம் இல்லைங்க ஐயா. இந்த ஒரு அண்டம் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோம். இது மாதிரி பல அண்டங்கள் இருக்குன்றாங்களா? அது பல உலகம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு இறைவன் காட்டியிருக்காரு. ஓ ஓ ஓ ஸோ இதுல வந்து பெரிய ஸ்பெஷல் தானா நம்ம இருக்கிற இந்த அண்டத்துல நம்ம பூமியில மட்டும் தான் இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் இருக்கிறதுக்கான சிறப்புகள் இருக்கு. நம்ம இது மாதிரி ஜவத்தை பத்தி அடையிறதுக்கும் ஞானம் அடையிறதுக்கும் முத்தி அடையிறதுக்கான சிறப்புகள் வந்து இங்க தான் இருக்குது. மற்ற உலகத்துல மேபி இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம் இல்ல. அது எப்படி இருக்குதுன்றது இது வரைக்கும் வெளிப்படலை. எந்த உலகமும் நமக்கு தெரியல, சொல்லவும் இல்லை நமக்கு. இவர் வள்ளலாருக்கு மட்டும் அது சொல்லப்பட்டிருக்குது. அவர் பார்த்திருக்காரு. காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியல் என்னாக்கா உயிர்கள் உயிர்கள்லாம் இப்போ வாழறது தான் சித்தியல். ஒரு பொருள் உண்டாகுதுன்னா அது ஒரு உண்ணக்கூடிய பொருள்கள்லாம் இருக்குதுங்க இல்லைங்களா? அந்த பொருள்கள்லாம் சித்து இறைவனுடைய சித்தால தான் உருவாகுது. இப்ப பழ வகைகள்ல இருந்து காய்கறில இருந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு மண்ணுல இருந்து தான் இவ்வளவு பரிமாணங்கள் எடுக்குது. அதெல்லாம் வந்து என்னுடைய சித்துக்கள் மூலியமா தான் நடக்குது. அந்த சித்துக்கள் இறைவனுடைய சித்துக்களால் தான் ஒரு பொருளையும் உற்பத்தி ஆகுது. அதனால தான் அந்த உயிர் வந்து வாழறதுக்கு வழி கிடைக்குது. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமா இருந்தாலும் அந்த அறிவியல்ல வந்து இறைவனுடைய பேராற்றலுடைய அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அந்த ஒவ்வொரு அணுலையும் வந்து ஆற்றல் இருக்கிறதுனால தான் அந்த இயக்கத்து மூலியமா தான் நடக்க ஆரம்பிக்குதுன்றதான் பொருள். பொருள்கள் உற்பத்தி ஆகிக்கினே இருக்குது. நமக்கு கைக்கு கிடைச்சிக்கினே இருக்குது. ஓகே 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 ஓகே. இன்னைய கடைசி குரல் பாத்தீங்கன்னா எங்குலம் எம் இனம் எங்குலம் எம் இனம் 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. என்னுடைய குலம், என்னுடைய இனம், என்னுடைய 96 என் குலம் எம் இனம் 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதின்றாங்க. என்னுடைய 96 தத்துவம்னு சொல்லி வள்ளலார் ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. அந்த எம்குலம் எம்மினம் 96 அங்குலம் என்ற அருட்பெருஞ்சோதி இந்த உடலினுடைய இயக்கத்தையும் உடலினுடைய செயல்பாடுகளையும் என்னுடைய அதை வந்து என்னுடைய குலம் என்னுடைய இனம்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கோம். அது மாதிரிலாம் பிரிக்க வேணாம்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? என் குலம் என்னுடைய இந்த குலம் உயர்ந்த குலம், இந்த குலம் தாழ்ந்த குலம், இல்ல இந்த மதத்துல இருக்கிறவங்க, இந்த பேதத்துல இருக்கிறவங்க, இந்த ஒவ்வொருத்தவங்களும் நீங்க நிறைய வேறுபாடுகள் தேவையில்ல. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அழிவை குடிக்கக்கூடியது, நமக்கு இழிவான செயல்கள் அது அப்படின்னு நமக்கு கருணையோ அன்பும் வராம போயிடும். இது என் குலம் தான் உயர்ந்த குலம், இவங்க வந்து சத்திரியர்கள்ப்பா, இவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நமக்கு வந்து ஒரு தவறான ஒரு பிரிச்சு கூட உங்க மனிதனுக்குள்ள இவ்வளவு வேற்றுமைகள் தேவையே இல்லை. பல அதுக்கான ஞாபகங்கள் வச்சு பல பெயர்கள் வச்சு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு இவங்க இந்த குலத்துல பிறந்தவங்கன்றத சொல்ல தேவையில்ல, இவங்க இந்த இனத்துல பிறந்தவங்க சொல்ல தேவையில்ல. எம் குணம் எம் இனம் அப்படின்னு நம்ம வந்து வேற்றுமைப்படுத்த தேவையில்ல. வேற்றுமைப்படுத்தினா அன்பும் கருணையும் போயிடும். வேற்றுமைப்படுத்தினா அன்பும் கருணையும் போயிடும். அந்த அன்பும் கருணையும் போயிடுச்சுன்னா நமக்கு எல்லா தீமைகளும் வந்துடும். அந்த மாதிரி வேற்றுமை தேவையில்லைன்றாங்க. அதை மட்டும் சொல்றாங்க, வேற கஷ்டம். ஏன்னா அதுக்கு சான்று சொல்றாரு. 96 வந்து எல்லாருக்குமே 96 தத்துவம் இருக்குது. எல்லாருமே என்ஜான் உடம்புல தான் இருக்கும். என்ஜான் உடம்பு ஒவ்வொரு அவங்க கையால அவங்களுக்கு 8 ஜான் தான் உடம்புல இருக்கும். அது அங்க வேற்றுமை இல்ல. இப்ப ராஜா என்ன பண்றாரு, அவர் கையால ஜான்ல என்றாரு 8 ஜான் தான் வருது.
அதே ஒரு ஒரு வயசு குழந்தை என்ன பண்றாரு, அவர் கையால அவர் உடம்பு 8 ஜான்லன்றாரு, அதே 8 ஜான் தான் வருது. அப்ப ஐயாவுக்கு வந்து இவ்வளவு அகவையில் இவ்வளவு வயதாவது இவ்வளவு வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ஜான் எக்ஸ்ட்ரா ஆகுது அவர் கையால. இல்ல ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை அவர் கையாலேயே அளக்குறாரு, அவருக்கு 8 ஜான் தான் வருது. இப்ப இந்த வயது மாற்றத்திலேயே இவ்வளவு பெரிய வேற்றுமை இல்ல. அப்ப எப்படி குலத்தை வச்சோ இல்ல மதத்தை வச்சோ இல்ல வந்து அவங்க இனத்தை வச்சோ அவங்களுக்கு வேற்றுமை இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த வேற்றுமை இருந்ததுன்னா கண்டிப்பா அன்பு போயிடும், கருணை போயிடும். அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள அற்புஞ்செய்த ஆண்டவர் உங்களுக்கு வந்து இந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்ப இந்த வேற்றுமைன்றது கண்டிப்பா இருக்கவே கூடாதுன்றதான் பொருள். அப்ப வேற்றுமை ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னா அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம் ஐயா. அன்பும் கருணையும் இருக்கிறவங்க எல்லாம் இந்த இந்த ஞான மார்க்கத்திலையும் யோக மார்க்கத்திலையும் அன்பும் கருணையில பழகிறவங்க எல்லாம் உயர் குலத்தோர் நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல உயர் குலத்தோர் இறைநிலையோட இணையறவங்க வந்து உயர் குலத்தோர் தான். இப்ப சப்போஸ் அன்பு இல்லாம ரொம்ப துர்குணத்துல இருக்கிறவங்க வந்து எழுந்தவங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவங்களாம் வந்து ஒரு தாழ்ந்த குணத்தோர் புரிஞ்சுக்கலாமா? அந்த வேற்றுமையை கூட பார்க்க கூடாது. நாம இல்ல அவங்க, நாம வேற அவங்க வேற. அப்படி பார்க்கலாமா? அப்படி இல்லைன்னா வந்து அவர்களுக்கும் சேர்த்து நம்ம தான் வந்து கருணையோட அன்போட வாழணுமா? அல்ல அவங்க மாற்றுறதுக்கான சூழ்நிலை வரக்கூட அவங்களுக்கு கைண்டா நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு இன்னல் ஆடுபடுறாங்கன்னா எந்த வேற்றுமையும் இல்லாம அவர்களுக்கு நம்மள மாதிரியே அவர்களை நம்ம பாவித்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களையும் நம்ம மேலோடு கொண்டாடுறதுக்கான முயற்சி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது தானே? நமக்கு தான் இருக்குது. அந்த இந்த அன்பும் கருணையும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டாகும். இல்லைன்னா உண்டாவாது. அப்பதான் அவங்க யாரும் இதை பண்ணுவாங்கன்னா எம் குலம் எம் இனம்ன்ற வேற்றுமை இல்லாம எல்லா உயிர்களும் முன்னின்று நினைக்கிற அன்பும் கருணையா இருக்கிற ஜீவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வாழ்வேன் என்று நம்ம உறுதிமொழியில சொல்றோம் இல்லைங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வாழ்வேன் என்று எதுக்காகனா நமக்காக மட்டும் இல்ல, இந்த உலக அமைதிக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும். ஸோ இந்த எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழறதுக்கு நமக்கு ஒரு வாழ்வியல் கலைகள் வேணும். அந்த கலைகள் தான் இது. அப்ப நமக்கு வந்து இங்க உயர் குலத்தோர் தாழ்வு குலத்தோர் இருக்கு. என்ன குலம் இருக்குன்னா இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நற்குணங்கள்லாம் ஃபாலோ பண்றவங்க உயர்ந்தவங்க, துர்குணங்களை ஃபாலோ பண்றவங்க இழிவானவங்க தான். அந்த இழிவானவங்களும் எப்படி என்னுடைய விரலில் ஒரு விரல் பெருசா இருக்குது ஒரு விரல் சின்னதா இருக்குதோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்கிட்ட கொஞ்சம் பெரிய விஷயம் இருக்கும், சின்ன விஷயம் இருக்கும், அதை மாற்றிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட இருக்குது. அந்த அன்பும் கருணையும் வாழ்றவங்க எல்லா ஜீவர்களுக்கும் தன் சகோதரர்களை எண்ணி வாழணும்ன்றது தான் சொல்றாங்க. வேற்றுமை இருக்கு அவர்களுக்கு, அவங்க மனதில் நமக்கு வேற்றுமை இருக்கும். நம்ம மனதில் வந்து வேற்றுமை இருந்தாலும் அவர்களை மாற்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து வேறு உலகத்துல வாழல, நம்ம உலகத்துல வாழ்றாங்க, நம்ம கூடயே பயணம் பண்றாங்க. எல்லா உயிர்கள் மாதிரி அவங்களும் ஒரு ஜீவன் தான். ஏன்னா அவங்க அறிவியல விருத்தி இல்லை, அவங்க அறிவியல வந்து அறிவு வளர்ச்சி இல்லை, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம அறிவியல் வளர்ச்சி இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்கிறவங்க தான் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியும். தயவுன்றதும் கருணைன்றதும் அந்த அறிவு உள்ளவங்களுக்கு தான் அது வளரும், அவங்களுக்கு தான் அறிவு வளரும். அந்த அறிவு வளர்ந்தவங்க தான் மற்ற உயிர்களை வந்து பாதுகாக்க முடியும். கரெக்ட். அதுதான் ஒரிஜினல் ஜீவகாரணியமே. அதுதான் நம்ம உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த அறிவு விருத்தி இல்லாம இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், அறிவு விருத்திக்கானதான் இது வந்து இந்த சத்து விசாரம் எதுக்கு பண்றோம், நம்ம அறிவு விருத்தி ஆகும். இந்த அறிவு விளக்கம் தான் வந்து இறை விளக்கமே. நமக்குள்ள இருக்கிற இறைவன் எப்படி விழுமா, அறிவு விருத்தியாக நமக்குள்ள இருக்கிற இறைவன் வெளிப்படுவார். கரெக்டுங்களா ஐயா? ரமையா கருத்து ஏதாவது சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லையா, அந்த இதை 96 தத்துவங்கள் சொன்னாங்களே, அது என்னன்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்லாங்க ஐயா அதை. ஏன்னா இப்ப அது உங்களுக்கு கவனம் தான் நீங்க வேணா சொல்லுங்க. ஏன்னா அதை நம்ம தனியாக லிஸ்ட் வச்சு நம்ம சொல்லலாம், கண்டிப்பா அவசியம் சொல்லலாம். இந்த 96 தத்துவங்களை வந்து சொல்லுங்க, அடுத்த கிளாஸ் நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா. இதை பார்த்து 96 தத்துவங்களை வந்து 36 தத்துவங்களை கூட குறைச்சிக்கிறதா கூட அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா வந்து ஃபியூச்சர்ல நம்ம வருது இல்லைங்களா, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். குறைக்கல 36 தத்துவத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க. முக்கியமானது மட்டும் 36 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற தத்துவத்தெல்லாம் விளக்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்குது. அது இன்னொரு ஒரு குரல் கூட சொல்லியிருக்காங்க ஐயா, நீங்க கூட சொல்லிருக்கீங்க, தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனியே கடந்தும் அப்படின்றாரு இல்லையா, ஒரு குரல் நீங்க சொல்லியிருக்கீங்க. இறைநிலைன்றது தத்துவத்தை கடந்தாதான் உடம்பு இறைவன் அப்படின்ற சுத்த வெளின்றதுதான் வந்து உடம்பெல்லாம் உருவாகுது. அணுக்களை உருவாக்கி உடம்ப உருவாக்குறது அந்த சுத்த வெளிதான். உடம்பாகி இந்த தத்துவத்தை அதாவது தவத்தின் மூலியமா கடக்கணும். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம், அதீத மேல்நிலைக்கு உயர்த்தது தத்துவம் கடந்ததுக்கு அப்புறம் சென்றோம். அப்போதான் இறைவனோட வந்து இது வந்து இறைவனுடைய நிலையெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம எந்த பிரம்மாண்டம் பண்ண தேவையில்ல, அந்த ஒழுக்கங்கள்ல வாழ்ந்தாலே போதும். அவங்க கொடுத்த அந்த ஒழுக்கங்கள்ல வாழ்ந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையுமே, நம்மளுடைய மனக்கவலையில இருந்து உடல் உபாதைகள்ல இருந்து எல்லா பிரச்சனையும் நம்ம வெளியே வந்து இந்த தத்துவங்கள்லாம் கடக்கிறதுக்கான சூழ்நிலை தானா நடக்கும்.
எப்படி வந்து ஒரு பூ வந்து செடியில இருந்து ஒரு சின்னதா ஒரு பிஞ்சு உருவாகி, பிஞ்சுல இருந்து அப்படியே ஒரு ஒன்னா உருவாகி அந்த பூவுல இருந்து பிஞ்சு ஒரு காய் கனி ஆகுதோ, அதே மாதிரி நமக்கு வந்து மனிதன் வந்து மனிதனா பிறந்து அரிது அரிது மனிதரை பிறத்தல் எழுதுன்றாங்க ஐயா. அது மாதிரி கல்வியும் ஞானமும் நயத்தில் எழுது. அதுல வாழ்றதுக்கான சூழ்நிலை நமக்கு நல்லா கிடைக்குது. அதை தானமும் தர்மமும் தான் செய்து எழுதுனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா ஜீவருக்கும் கொடுக்கறது வந்து தானம். நமக்கு நம்ம கடைபிடிக்கிறது வந்து தர்மம். இந்த தர்மம் தலை காக்கணும்னா நமக்கு உயிர் காக்குது. நமக்கு சிரசுல உயிரா உள்ளொளியா இருக்குது. நம்ம கடைபிடிக்கக்கூடிய அத்தனை ஒழுக்கங்களும் நமக்கு வந்து உயிர் ஒளியா உள்ளொளியா இருந்து நம்மளை காத்து நம்ம மரணமில்லா பெருவாழ்வும் கொடுக்குதுன்றதுதான். ஒளியறிவை நம்ம அடையிறதுக்கு தான் இவ்வளவு ஒழுக்கங்களையும் கடைபிடிச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து சுப்பீரியர் ஆக்குறோம். உடலினுடைய உடலினுடைய ஒரு ஒரு அணுவையும் ஒளியா மாத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து விசாரணை பண்ணி நம்ம ஒளிதான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த பெரிய நிலையில நம்ம நிக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். இந்த சத்துவ வந்து 2 விதமான பலன் இருக்குது. ஒன்னு வந்து நமக்குள்ள அறிவிருத்தி பண்ணுவோம், பிளஸ் வந்து இன்னொன்னு சுத்த உஷ்ணத்தையும் கொடுக்கும். கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி 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 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இந்த ஒரு மணி நேரம் நம்ம தவத்துக்காக கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் அதை நம்ம பண்ணிட்டே வரோம். அது விளைவுகள் பார்த்தீங்கன்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். நம்மளுடைய வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யறதுக்கான ஒரு பெரிய முயற்சி இது, தவத்துக்கான முயற்சி. அதற்கு இறைவனுடைய திருவருளும் நம்ம நண்பர்களுடைய துணையோட ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ராஜேந்திரன் ஐயா, நம்ம ராம ஐயா, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடாக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கார்த்திக் சாரு, பெங்களூர் கார்த்திக் சாரு, பிரியங்கா, சுரேஷ் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க. இந்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து உண்மையாலுமே நல்ல அனுபவ நிலையில பயணம் பண்ணணுன்றது தான் இறைவன்கிட்ட விண்ணப்பமா வச்சு நம்ம இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். நன்றிங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மச். நன்றிங்க. தேங்க்யூ.